ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நெக் டிசைன் ஒன்று எப்படி வெட்டி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகணுட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேன்வாஸ் ஷீட்டில் கழுத்துடைய அகலம் 2.25 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ கழுத்தினுடைய நீளம் தையலுக்கு சேர்த்து 4 இன்ச் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ இந்த கார்னர்லேருந்து நான் இன்றைக்கி 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நல்ல ரவுண்ட் ஷேப் வந்து சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்து ஒரு 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம். வரைஞ்சாச்சு. இப்போ மேலேருந்து கழுத்தினுடைய முழு உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். நான் 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர்லேருந்து கீழே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேலேயும் 1.5 இன்ச், கீழேயும் 1.5 இன்ச். இப்போது சென்டரில் உள்ள லைனில் அகலத்தில் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா கீழேயும் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு வெளியே வந்து 1 இன்ச் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இந்த லைனை வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு வந்து வெளியே கழுத்துடைய டிசைன் வந்து அப்படியே வெட்டி எடுத்துடலாம். இப்போ உள் பக்கமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே நம்ம டிசைன் வரும்போது அதனுடைய ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்பக்கம் இருக்க டிசைனையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு டிசைன் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக வரும். நடுவில் நமக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும். இந்த மாதிரி நம்ம நெக் டிசைன் வந்து தயார் பண்ணி எடுக்க போகிறோம். நான் கீழே இருக்க டிசைனை லைனிங் கிளாத்லேயும் உள்பக்கம் வர டிசைனை வந்து குர்த்தியோட கிளாத்லேயும் வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணி எடுக்க போகிறேன். வெளிப்பக்கமாக குர்த்தியோட கிளாத்தில் 1.5 இன்ச் அதிகமாக எக்ஸ்ட்ரா இடம் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்துடைய ஷேப் இந்த மாதிரி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து உள்பக்கமாக வர டிசைனை இதே அளவுக்கு இன்னொரு துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கழுத்தினுடைய உள்பகுதியில், அதாவது நம்ம டிசைன் வரைஞ்சதுக்கு உள்பகுதியில் அதே அளவுக்கு நம்ம தைச்சிக்கலாம். வெளிப்புறத்தில் 1.5 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இந்த கிராஸாக வர பகுதியில் கேன்வாஸ் ஷீட்டை ஒட்டி தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதேமாதிரி உள்பகுதியிலையும் கேன்வாஸ் ஷீட்டை ஒட்டி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். கழுத்துனுடைய பகுதியில் அந்த மாதிரி கரெக்டாக தைச்சிட்டு உள்பகுதியில் கேன்வாஸ் ஷீட்டை ஒட்டி இந்த கிராஸான பகுதியிலையும் கேன்வாஸ் ஷீட்டை ஒட்டி இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கிராஸான பகுதியிலையும் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி துணியை வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா எடுத்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொன்னையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறத விட பார்க்கும்போது நல்ல தெளிவாக புரியும். இந்த மாதிரி திருப்பி எடுத்தாச்சு. இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம குர்த்தியோட முன்பக்கத்தை எடுத்துக்கலாம். நல்ல பக்கத்து மேலே கழுத்துடைய டிசைன் வச்சு கேன்வாஸ் ஷீட்டை ஒட்டி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
தையல் போட்டு எடுத்தாச்சு. ஒரு 1/4 இன்ச் இடம் விட்டு மீதி இருக்க கிளாத் எல்லாமே உள் பக்கமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். ஒரு கட் கொடுத்துட்டு கழுத்தினுடைய டிசைனை உள்பக்கமாக நம்ம திருப்பி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மேலே பதிச்சு ஒரு தையல் போட்டு கூட எடுத்துக்கலாம். நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ உள்பக்கமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கழுத்து பகுதியை கரெக்டாக அந்த கேன்வாஷை சீட்டை ஒட்டி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மார்க் பண்ண இடம் கரெக்டாக ஏற்கனவே தைச்ச தையலுக்கு உள்ளே வர மாதிரி வச்சு நம்ம வந்து கரெக்டாக தைச்சி எடுத்துக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு மேலே தான் தையல் வரணும். அப்போ தான் டிசைன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இதேமாரி அடுத்த பக்கமும் நான் இதில் தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக டிசைன் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு சூப்பரான சிம்பிளான நெக் டிசைன் கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் பட்டன், ஒரு பக்கம் சின்னதாக லூப் கொடுத்தோம்னா நம்முடைய சூப்பரான நெக் டிசைன் ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான அழகான நெக் டிசைன் வந்து ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. தேங்க்யூ.